ஹீரோக்கு கேன்சர் இருக்கிற விஷயம் தெரிஞ்சு டாக்டரை போய் மீட் பண்றாங்க. இன்னும் 2 வாரத்துல ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி ஆகும்னு சொல்லி டாக்டர் சொன்னாலும் எந்த விஷயத்தையுமே ஹீரோ வீட்ல சொல்லாம அந்த ஸ்கூலுக்காகவே போவாரு. இவங்க கிட்ட படிச்ச பசங்க நிறைய மார்க் எடுத்தனால அட்மிஷனுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஆனா தான் இல்லாதனால இந்த ஸ்கூல் என்ன ஆகுமோன்னு சொல்லி அவங்க எல்லாருமே அனுப்பி விட்டாலும் ஹீரோக்கு கதையை சொல்லி பாடம் நடத்துற பழக்கத்தை அவங்க வளர்ந்த அனாதை இல்லத்துல தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அங்க போய் அவங்க கிட்ட எல்லா கதையும் சொல்லி ஹீரோ பேசும்போது என்னோட கதை முடிஞ்சது, இதுக்கப்புறம் உன்னோட கதை தான் இந்த பசங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி மறுபடியும் ஸ்கூல் ஓபன் பண்றாங்க. ஹீரோ ஸ்கூல் ஓபன் பண்ணதால அவர் முன்னாடி வேலை பார்த்த சேர்மனுக்கு இந்த விஷயம் பிடிக்கல. அதனால அவங்க வைஃப் கிட்ட சொல்லி ஸ்டாப் பண்ண சொன்னாலும் இவங்களுக்குள்ள சண்டை வருது. அதனால அவங்க வேலையுமே போக ஹஸ்பண்ட் நடத்துற ஸ்கூல்லயே இவங்க பிரின்சிபலா ஜாயின் பண்ணிடுறாங்க. அப்பதான் என்ன நடக்குதுன்னா ஹீரோக்கு உடம்பு சரியில்லாத விஷயத்தை அவங்க வைஃப் கிட்ட என்ன சேர்மனே சொல்லிடுறாங்க. அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் நடக்க ஆரம்பிக்குது. அந்த ஸ்கூலை நடக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்குறது மூலமா அந்த ஸ்கூலையுமே அவன் க்ளோஸ் பண்ணி விட்டுறான். ஹீரோ அந்த ஸ்கூலை ஓபன் பண்ண சொல்லி நிறைய வழியில ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் புத்தகத்துல சொல்ல வேண்டிய கதை எல்லாத்தையுமே ஒரு புக்கா ரெடி பண்ணி எஜுகேஷன் மினிஸ்டர் கிட்ட சொல்லும் போது, நான் ஒரு ஈவெண்ட்டுக்காக வர போறேன், அந்த இடத்துல நீங்க பிரசன்டேஷன் பண்ணீங்கன்னா அது மூலமா இந்த புக்கை நான் பப்ளிஷ் பண்ணுவேன்னு சொல்லும் போது தான் அவங்க தான் பேசாம தன்னோட பையனை தான் பேச வைக்கணும்னு சொல்லி உரிமை யோசிக்கிறாரு. ஏன்னா அந்த பையனுக்கு மேடல் ஏறி பேசணும்னா ரொம்பவே பயமா இருக்கும். இவர் தான் அப்பாக்காக இதெல்லாம் நீ பண்ணணும்னு சொல்ல அவனுமே ஒத்துக்கிறான். ஆனா கடைசி நாள்ல இவங்க மயக்கம் போட்டு விழுந்துறாரு. அவங்க அப்பாவை ஹாஸ்பிட்டலுமே கொண்டு போறாங்க. ஸ்டேஜுக்கு போன அந்த பையன் தான் அப்பா கூட இருக்கதா நினைச்சு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்க அங்க இருக்க எல்லாருக்குமே இந்த விஷயம் புரிஞ்சிருது. ஆனா அவரு அதே இடத்துல இறந்து போனாலும் தன்னோட அப்பா தனக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லி இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். தான் வளர்ந்து பெரிய ஆனாலும் அந்த ஸ்கூலை விட்டுற கூடாதுன்னு சொல்லி அந்த ஸ்கூலை எடுத்து நடத்திக்கிட்டுமே இருக்கான்.